வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற iPhone 13 சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஃபோன் ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதம் வந்து நடந்தது. ஸோ ஒரு வருஷமும் ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து iPhone 12 சீரிஸ் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 13 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 12ல் எப்படி வந்து 4 காம்பினேஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி 13 சீரிஸ்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 13, iPhone 13 mini, iPhone 13 Pro, iPhone 13 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு 4 மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPad 9th ஜென்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iPad mini 6th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து எப்படா அடுத்த ஆப்பிள் சீரிஸ் லான்ச் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய டிலேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு iPhone 13 சீரிஸ் எப்படி இருக்குது, 12க்கும் 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவுடைய பொசிஷன். மறு வச்சா மேக்கப்பா அப்படின்னு கேட்குற ஒரு காமெடி இருக்குது. அதே மாதிரி iPhone 12 சீரீஸில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று வரும், வேர்ட்டிக்கலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயகனலாக கொடுத்துருக்காங்க, கிராஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து 12 யூஸ் பண்ணுறாங்களா இல்லை 13 யூஸ் பண்ணுறாங்களான்னு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய கேப்பபிலிட்டி வைஸ் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அண்ட் மிக மிக முக்கியமான விஷயம் ப்ரைஸில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து இருக்கிறதுல லேட்டஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 12 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் A14 வருதுங்க. இப்போ வந்து A15 பயோனிக் ப்ராசஸரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல் மார்க்கெட்டில் இதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை ஐஃபோன் வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போதும் அதான் சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து A14 வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஹேங் ஆகுறதோ இல்லை லேக் ஆகுறதோ, எந்த கேம் வேணாலும் விளாடுங்க, இல்லை நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் வேணாலும் ஷூட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா iPhone 12 சீரீஸில் நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் இல்லை, நம்ம கோலிவுட்டில் நிறைய தமிழ் படங்களே பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது A15ங்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து iPhone 13 அண்ட் iPhone 12 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 2 hours வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கால் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான விஷயம் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேட்டரி போயிடும், தீந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் இந்த 2 மாடலுமே இது வரைக்கும் பவர்ஃபுல் பேட்டரி எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்லா இருக்க போகுது பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து 12ல் வந்து என்ன இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 12 சீரிஸில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே தான் வந்து 13லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே எடுத்து கூட வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது ஃபோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய உள்ளே இருக்கிற கேப்பபிலிட்டிஸ், அதாவது உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா OS வந்து iOS A15 வருது 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு 12 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 14.7 இருக்குது, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. இந்த A15 ப்ராசஸர் அண்ட் iOS 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஆட்லேயே பார்த்துருக்கலாம். ஆப்பிளோட அஃபிஷியல் ஆட்லேயே வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி காட்டுறது என்ன அப்படின்னா சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு மோட். ஸோ வீடியோவில் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சப்போஸ் அதில் வந்து ஒரு 2 பேர்த்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து உங்களால் ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மேனுவலாக போய் அதை டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து வழக்கம். பட் iPhone 13 சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சினிமேட்டிக் வியூவில். ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தரோட மூஞ்சி வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு, அவர் திரும்பிட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா அது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும். இந்த அளவுக்கு வந்து AI வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரீஸில் நிறைய பேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எதுவுமே இல்லை. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து எய்தர் நீங்கள் வந்து பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணலாம். ஆப்பிளோட ஃபேஸ் ஐடிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ சென்சிட்டிவான ஃபேஸ் ஐடி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டான ஒரு ஐடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பக்கா செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13க்கும் 12க்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து XDR ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 வந்து ப்ராசஸர் வைஸ் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உண்மையாலுமே ப்ராசஸர் வைஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீக் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 and 12 கம்பேர் பண்ணும்போது 55% கிராஃபிக்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராசஸிங் ஸ்பீட் யாரெல்லாம் இன்னும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 12 யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 13 வந்து அப்கிரேட் பண்ணலாம். எந்த ஒரு ரிக்ரெட்டுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 13 சீரீஸில் பார்த்தீங்கன்னா மெமரி வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 13 ப்ரோவும் 13 ப்ரோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 TB மெமரி கொடுத்துருக்காங்க. 1 TB அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோடைய சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அவ்வளோ பெரிய மெமரி சைஸை வந்து ஒரு ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க, ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா கூட உங்ககிட்ட ஒரு iPhone 13 ப்ரோ இல்லைனா ப்ரோ மேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாமே எடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மெமரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 mini வந்து உங்களுக்கு வந்து 69,900 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 128 GB தான். 13 சீரீஸில் எந்த மாடலுமே வந்து உங்களுக்கு வந்து 64 GB வேரியண்ட்டோட வரதே இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து 64 GB அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரி பத்தவே பத்தாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபோனை வந்து கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ண முடியும். இல்லைனா அடிக்கடி வந்து மெமரி ஃபுல் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 13 என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஜாஸ்தி பண்ணி 79,900 ஸ்டார்ட் ஆகுது 128 GB வேரியன்ட். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரோ iPhone 13 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,19,900 ஸ்டார்ட் ஆகுது. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 10,000 ஜாஸ்தியாகி 1,29,900 ஸ்டார்ட் ஆகுது 128 GB வேரியன்ட். ஸோ iPhone 13 Pro and Pro Maxல மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த எல்லா வேரியண்ட்டுமே ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் வந்து நம்ம கிங் மொபைல்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கே நம்ம கிங் மொபைலுக்கு வாக்இன் பண்ணி உங்களுடைய ப்ரீ புக்கிங் பண்ணலாம். September 24th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைச்சிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு iPhone 13 சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் வந்து கீழே பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூ அப்டேட்ஸ் அண்ட் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.